டீக்ரோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் மாணவர் அமைப்பு ஏபிவிபியோட தென் தமிழகத்தோட மாநில இணை செயலாளர் திரு சந்தோஷ்குமார். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து ஒரு 2 பல்கலைக்கழகத்துல வெற்றி பெற்றிருக்கீங்க. ஒண்ணு டெல்லி யூனிவர்சிட்டி ஒண்ணு, அடுத்தது ஹைதராபாத் யூனிவர்சிட்டி ஒண்ணு. உங்களோட ஏபிவிபி அமைப்பு வந்து வெற்றி பெற்றிருக்கு. முதல் உங்க இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜி, 2ன்றது தவறு. இந்த வருடத்துல மட்டும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 பல்கலைக்கழகங்கள்ல, மன்னிக்கவும் 7 பல்கலைக்கழகங்கள்ல நம்மளுடைய வெற்றி இருந்திருக்கு. எங்க அப்படின்னா டெல்லி யூனிவர்சிட்டி, கவுஹாத்தி, மணிப்பூர், பாட்னா, JNU, பஞ்சாப் யூனிவர்சிட்டி, இப்போ HCU யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி 6 யூனிவர்சிட்டியில முக்கியமான பொறுப்புகள்ல ஏபிவிபி மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுலயும் குறிப்பா டெல்லி யூனிவர்சிட்டியிலையும் HCU, ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, இந்த 2 யூனிவர்சிட்டியிலையும் அபாரமான ஒரு வெற்றி ஏபிவிபி மாணவர்கள் அடைந்திருக்காங்க. அதாவது எல்லா பொறுப்புகளையுமே ஏபிவிபி மாணவர்கள் வந்திருக்காங்க. அதாவது ஏபிவிபி மாணவர் அமைப்பு நாடு முழுக்க என்னத்தை சரி செய்யணும்னு யோசிக்கிறோம் அப்படின்னா கல்வியை சரி செய்யணும். மாணவர்கள் மத்தியில ஒரு ஒழுக்கம், அறிவு, ஒற்றுமை இருக்கணும் அப்படின்றதுக்காக செயல்படக்கூடிய அமைப்பு ஏபிவிபி அப்படின்றது ஒரு உலகறிந்த ஒரு உண்மை. அப்படி இருக்கும்போது கல்வி வளாகங்களில் ஒழுக்கம் இருக்கிறதா, மாணவர்களிடத்திலே ஒற்றுமை இருக்கிறதா, ஆசிரியர்களிடமிருந்து மாணவர்களுக்கு பாடம் சரியா கிடைக்குதா, கல்வியில இருந்து கல்லூரி வளாகங்கள், பல்கலைக்கழகங்கள் வளாகங்கள்ல இருந்து மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் அவங்களுக்கு சீரா கிடைக்குதா அப்படின்னு இயங்குறத ஆசிரியர்களுக்கு அடுத்தபடியா மாணவர்கள்ல ஒருத்தர் தலைமையேற்று பார்க்கணுன்ற போது மாணவர் பேரவை தேர்தல் நடத்தப்படுது. இந்த மாணவர் பேரவை தேர்தல் எப்படி நடத்தப்படுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சீராக தங்களுடைய ஓட்டுகளை பதிவு செய்து அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ தேர்வு செய்யறாங்க. சோ இப்படி தேர்வு செய்யும் பெரும்பான்மையான இடத்துல மாணவர்கள் நீங்க 6 பல்கலைக்கழகம் மேல சொன்னீங்க. பட் குறிப்பா டெல்லி, இது எல்லாத்துலயுமே முதல் தடவை நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்களா, இல்ல இது எல்லாமே போன தடவை நாங்க வெற்றின்றத தொடர்ச்சியான வெற்றியா? இல்ல, இப்ப JNU பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி வந்து இந்த தடவை ரொம்ப அபாரமான வெற்றி. JNUல பிரசிடென்ட் நம்மளுடைய ஏபிவிபி காரியகர்த்தா JNUல வெற்றி பெற்றிருக்காங்க. டெல்லி யூனிவர்சிட்டியிலையும் கூட இந்த வருடம் நம்ம அபாரமான வெற்றி பெற்றிருக்கோமே தவிர முக்கியமான அந்த பிரசிடென்ட் ரோல், செக்ரட்டரி ரோல் நம்ம வந்து வெற்றி பெற்றது கிடையாது. ஹைதராபாத் யூனிவர்சிட்டியை சொல்லும் பொழுது மாத்தி வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிகள்லையுமே ஒரு இடத்துல நம்ம வின் பண்ணோம்னா இன்னொரு இடங்கள்ல நமக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த மாணவர் சங்கத்தினர் வெற்றி பெறுவாங்க. இப்போ இந்த வருடம் இந்த 6 யூனிவர்சிட்டியிலையும் குறிப்பா பிரசிடென்ட் ரோல், அந்த தலைவர் என்ற பதவியை ஏபிவிபி மாணவர்கள் வென்றிருக்காங்க. அது வந்து ரொம்பவே வியப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம மாணவர்கள் தேசிய சிந்தனை உள்ள ஒரு நபரை, தேசியத்தின் பக்கம் யோசிக்கக்கூடியவர்களை, சிந்திக்கக்கூடியவர்களை விரும்புகிறார்கள் அப்படின்றது இந்த வருஷம் எலெக்ஷன்ல ரொம்ப தெளிவா இருந்திருக்கு. அது இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இந்த தலைமுறையினர் தேசிய சித்தாந்தத்தை விரும்புகிறார்கள். இந்த தேசம் நல்லா இருக்கும் நினைக்கக்கூடியவங்களுக்கு தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். மாணவர்கள் அதைதான் விரும்புகிறார்கள் என்பது இந்த 7 பல்கலைக்கழகங்கள்ல நடந்த வெற்றியை வச்சு நம்மளால உறுதிப்படுத்த முடியும். இப்ப நீங்க ஜென்ஜி அப்படிங்கிறதுதான் இங்க பெரிய இதுவே வந்துச்சு. இதே ஜென்ஜியை தான் வந்து நேபாளில பார்த்திருப்போம், பெரிய ஒரு கலவரம் உருவாக்கி ஒரு ஆட்சி புரட்சியா மாற்றிருக்காங்க. அதே இதுல ஜென்சியை இங்க தூண்டுதலா வந்து எதிர்கட்சி தலைவராக திரு ராகுல் காந்தி அவர்களும் அழைப்பு விடுத்தார், நீங்க வந்து இங்க கையில எடுக்கணும் சில பல விஷயத்துலன்னு. அப்படி இருக்கப்ப இந்த தேர்தல் வந்து ஜென்சியே வந்து காங்கிரஸை புறக்கணிச்சிட்டாங்க, அவங்களோட மாணவர் அமைப்பை வந்து புறக்கணிச்சிட்டாங்கன்னு இங்க ஒரு பேசும் பொருளா வருது ஏபிவிபி ஜெயிச்சனால. ஏன் வந்து ஜென்சி வந்து காங்கிரஸ் புறக்கணிக்கிறாங்க, உங்களை ஆதரிக்கிறாங்க? என்ன சொல்லணும்னா எப்பவுமே ஏபிவிபி உண்மையின் பக்கம் இருக்கும், தேசியத்தின் பக்கம் இருக்கும். அது யாரா வேணாலும் இருக்கட்டுமே. அதாவது ஜனநாயகத்தின் பக்கத்துல தேசிய ஒற்றுமை செயல்பாட்டின் வழியா யாரு செயல்பாட்டாலும் அவங்களுக்கு ஆதரவா ஏபிவிபி பேசும். அரசியல் சார்ந்து, கட்சி சார்ந்து ஏபிவிபி நிற்காது. ஆனால் காங்கிரஸ் உடைய அந்த அமைப்பு NUSU அந்த அமைப்பு இருக்காங்க, அவங்களும் அதே டெல்லி பல்கலைக்கழகத்துல
போட்டிக்கு நின்றிருக்கும் பொழுது அவர்கள் எங்க பரப்புரை செய்தாலும் நாட்டுல இல்லாத ஒன்றையும் பொய், எங்க வேணாலும் மக்களுக்கு பொய்யான வாக்குறுதி, நடக்காத ஒரு விஷயத்த கொண்டு வந்து அதை முன்மாதிரிப்படுத்தி அதை உதாரணமா சொல்றது, இந்த மாதிரி பொய் சொல்லியே மாணவர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், இப்படி பொய் சொல்லியே மக்களிடத்திலே ஒரு விதமான புரளியை கிளப்பக்கூடியவர்களாக தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், அது சம்பந்தப்பட்ட கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது மாணவர்கள் இத்தகைய நம்பகத்தன்மை அற்றவர்களை ஏன் அவங்களுக்கு நீங்க வந்து நம்ம சுதந்திர கிடைச்சல இருந்தே பார்த்தா தெரியும், இந்த நாட்டுல ஜனநாயகத்துக்காக யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ அவங்கள ஒடுக்குறதையும் அவங்கள ஓரங்கட்டுறதும் தான் இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வேலையாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களை மாணவர்கள், இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி மாணவர்கள் நன்றாக புரிந்து தெரிந்து அறிந்து இருக்கிறார்கள். அதனால ஜென்சி மாணவர்கள் முழுமையாக காங்கிரஸை புறக்கணித்து அவங்களுடைய சித்தாந்தத்தையும் புறக்கணித்து தேசிய சிந்தனை அப்படின்ற ஒரு தரப்பட்ட ஒரு கோட்டுல வந்து எல்லாரும் இணைகிறாங்கன்றது ஒரு சந்தோஷமான விஷயம் கூட. அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றமாக கூட இருக்கு. மாணவர்களுக்கு புரிகிறது, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு எது உண்மை எது பொய்ன்னு. அன்றைக்கு நம்மள்ட்ட இன்டர்நெட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. அதை தாண்டி இன்னைக்கு எல்லாமே நம்ம கையில இருக்கு. யாரு என்ன பண்ணலாம், இன்னைக்கு நம்மளுடைய இந்தியாவுடைய பங்கு சந்தை முதல் கொண்டு நம்ம ஏற்றுமதி எவ்வளவு, இறக்குமதி எவ்வளவு, நம்மளுடைய லாபம் எவ்வளவு, அரசு எல்லாத்துக்கும் எவ்வளவு உயர்ந்து கொண்டிருக்கிறது, அது இல்லாம நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றத மினிட் டு மினிட் நம்ம வந்து நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய போன்ல கூட பார்த்த முடியும். ஆக மாணவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் காங்கிரஸை புறக்கணிப்பதற்கு காரணம் அவர்கள் பொய்யை சொல்பவர்கள், அவர்கள் நம்பகத்தன்மை அற்றவர்கள் தான். எல்லா பல்கலைக்கழகமும் நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் நடந்தாலும் அதிகமா பேச போடுறது பார்த்தோம்னா டெல்லி யூனிவர்சிட்டியும் JNU தான். அங்கதான் யாரு வெற்றி பெறாங்க, அங்கதான் நிறைய ஒரு மாணவர்களே அரசியல் பேச்சுகள் அதிகமா இருக்கு. நம்ம டெல்லியோட CAA ப்ரொடெஸ்ட் பார்த்திருப்போம். அங்க வந்து டெல்லி யூனிவர்சிட்டியும் JNUலையும் எவ்வளவு பெரிய பிரச்சாரங்கள்லாம் நடைபெற்றது. அங்க ABVPக்கு எவ்வளவு சவாலா இருக்கு. நீங்க இப்ப வெற்றி பெற்றிருக்கீங்கிறீங்க, இது மாதிரி நாங்க வெற்றி பெற்றாலும் முக்கிய பதவியில இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரசிடென்ட் போன்ற ரோல் எல்லாம் நாங்க ABVP வெற்றி பெற்றிருக்கோங்கிறீங்க. அங்க ABVPக்கு எவ்வளவு சவாலா இருக்கு. இடது சிந்தனை காங்கிரஸ் அந்த மாணவர்கள் வந்து செய்யும் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஆமா, பொதுவாகவே பல்கலைக்கழகங்கள், JNU பல்கலைக்கழகங்கள் அப்படின்றது தீவிரவாத மாணவர்களின் கூடாரமாக ஒரு காலகட்டத்தில் அந்த பல்கலைக்கழகமே நம்மளுடைய நாட்டுக்கு அகைன்ஸ்டான யோசிக்கிற அளவுக்கு ஒரு காலகட்டம் இருந்தது. சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய போட்டோ அதே கேம்பஸ்ல கல்லால எரியப்பட்டது. நம்மளுடைய நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்களை அந்த கேம்பஸ்ல போட்டோ வச்சு ஒரு நிகழ்ச்சி கூட நடத்த முடியாத அளவுக்கு கொடுமைகள் அரங்கேறிய ஒரு பல்கலைக்கழகம் JNU. அதே மாதிரிதான் டெல்லி யூனிவர்சிட்டி. இதற்கு காரணம் அன்றையிலிருந்தே அந்த பல்கலைக்கழகங்கள்ல அரசியல் தலையீடுகள் அதிகமாக இருந்திருக்கு. யார் அப்போ ஆண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும், யாருடைய அரசியல் தலையீடு அப்போ இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இவர்களுடைய அரசியல் தலையீடினால அங்க ஒரு மிகப்பெரிய தேச விரோத கும்பல், யாரு உங்களுக்கே தெரியும், SFIல இருந்து, காங்கிரஸ் உடைய மாணவர் அமைப்பான NUSUல இருந்து, இது மாதிரி AISFIல இருந்து, இது மாதிரி விரோத சிந்தனை கொண்டவர்கள் அந்த அவர்களுடைய கூடாரமாகவே JNU, டெல்லி யூனிவர்சிட்டி போன்ற பல்கலைக்கழகங்கள் இருந்தது. நம்மளை மாதிரி நாட்டுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், மாணவர்களின் குரலா உண்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல சர்வே பண்றதுக்கு ரொம்ப 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 கஷ்டமான ஒரு சூழல் இருந்தது. ஆனா இன்றைக்கு அது எல்லாமே மாறி இருக்கு அப்படின்றது ABVP ரொம்ப சந்தோஷப்படும். அப்படின்னா அவர்கள் முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு ஆதரவா பேச மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பாகிஸ்தானை எடுத்துக்கோங்க. பாகிஸ்தான்ல போறதுதான் அங்க உள்ளவர்கள் பாவம்னு சொல்லுவாங்க, இங்க உள்ளவர்கள் கொடுமைக்காரன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் முதற்கொண்டு நம்ம எதிர்த்து இருக்கக்கூடிய மாணவர்கள், காங்கிரஸுடைய மாணவர் அமைப்பு, கம்யூனிஸ்டுடைய மாணவர் அமைப்பு, இவர்கள் எல்லாருமே அடுத்த நாட்டினுடைய கால் செருப்பை நக்கி பிழைக்கும் சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நான் மட்டும்தான் தேசியத்தை வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இன்றைக்கு நம்ம இந்த மாதிரி முக்கிய பொறுப்புகள் டெல்லி யூனிவர்சிட்டியில 4ல 3 பிளேஸ் நம்ம வின் பண்ணியிருக்கோம். JNUல ஒரு இடத்துல பிரசிடென்ட் போஸ்ட் நம்ம வின் பண்ணியிருக்கோம். பஞ்சாப் யூனிவர்சிட்டியில வின் பண்ணியிருக்கோம். HCUல அபார வெற்றி 6 இடங்களுமே நம்ம வின் பண்ணியிருக்கோம். இப்படி எல்லா இடங்களையும் நம்ம வெற்றி பெற்றது நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நம்மளுடைய தேசிய நீரோட்டம் அற்புதமாக இனிமே போகுன்றத
நம்மளால நம்பிக்கையா சொல்ல முடியும். ஏபிபி நீங்க சொல்ற மாதிரி இத்தனை யூனிவர்சிட்டியில ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க கொண்டு வந்த விஷயம் ஏதாவது ஒரு மாணவர்களோட பிரச்சனைய எது இஷ்யூவை அட்ரஸ் பண்ணி இது ஏபிவிபினாலதான் இந்த விஷயம் வந்து மாணவர்களுக்கு ஒரு பெரிய இதா வந்து ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம். இப்போ HCU யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும், ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஒரு மாதத்திற்கு முன்னாடி ஒரு பயங்கரமான போராட்டம். என்ன போராட்டம்னா 1000 ஏக்கர் அந்த HCU யூனிவர்சிட்டியோட இடம். அதுல 400 ஏக்கரை அந்த அரசாங்கம், அங்க யாரு, தெலுங்கானா காங்கிரஸ் கவர்மெண்ட் 400 ஏக்கரை அபகரிக்கிறாங்க. யூனிவர்சிட்டி, அதாவது பல்கலைக்கழக மாணவர்களின் இடத்தை வேற ஒரு விஷயத்துக்காக அந்த 400 ஏக்கரை அபகரிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகள் முழுக்க அது வந்து காடு பகுதி தான். அப்போ அந்த 400 ஏக்கரை அழிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய விலங்குகள்ல இருந்து, அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல இருந்து, அந்த இடத்தினுடைய சுற்று வளாகத்தோடைய ஒரு அழகு கூட கெட்டு போகுது. சோ இதை எதிர்த்து ஏபிவிபி மாணவர்கள், ஹைதராபாத் தெலுங்கானா மாணவர்கள் அங்க போராட்டம் பண்ணிருந்தாங்க. யூனிவர்சிட்டிக்குள்ள உள்ளிருப்பு போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், தொடர்ந்து போராட்டம், அரெஸ்ட் ஆனாங்க, உள்ள போயிருந்தாங்க, ரிமாண்ட் ஆயிருந்தாங்க நம்மளுடைய ஏபிவிபி மாணவர்கள். எதற்காக? அந்த பல்கலைக்கழகத்தினுடைய இடம் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமாக இருக்கணும். கல்வி வளாகங்கள் எப்போதுமே வேற ஒரு விஷயத்துக்காக தாரை பார்க்கப்படக்கூடாது. கல்வி வளாகங்களுடைய சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த 400 ஏக்கர் நிலத்தை அரசாங்கம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மாணவர்கள் ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி இன்னைக்கு அந்த கேஸ் போய் கொண்டிருக்கு. அப்படி இங்க மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும், தமிழ்நாட்டிலே இருக்கட்டும், மற்ற எல்லா இடங்களிலும் ஏபிவிபி மாணவர்கள் தொடர்ந்து மாணவருடைய நல்லதுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். நிறைய இடங்கள்ல உங்களுக்கு சகோதரி நிர்பயாவுடைய கேஸ் பத்தி தெரியும். அந்த கேஸுக்கு அப்புறம் மாணவிகளுடைய பாதுகாப்பை ஒவ்வொரு கல்வி வளாகங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் உறுதி செய்வது ஏபிவிபி. எதன் வாயிலாக அப்படின்னா மிஷன் சாகசி அப்படின்னு சொல்லி மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி சொல்லி தந்து கொண்டிருக்கிறோம் ஏபிவிபி. ஒவ்வொரு மாணவருடைய பிரச்சனையும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேம்பஸ்ல அந்த மாணவர்களுக்கு தீர்வு கிடைக்கிற வரையும் ஏபிவிபி மாணவர்கள் தங்கள் உயிரை கொடுப்பதற்கு கூட தயாராக இருப்பார்கள் அப்படின்றதுக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு போலாம். அதுதான் ஆல் இந்தியா முழுக்க நம்ம பார்த்தோம். காணொலியில இறுதியான கேள்வியா, தமிழகத்துல ஏபிவிபியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நீங்க மற்ற மாநிலங்கள்ல இதுல ஜெயிச்சிருக்கீங்க, இங்க முதல்வர் வீட்டெல்லாம் முற்றுகையிட்டு கைதுலாம் ஆனீங்க. இப்ப தற்சமயம் உங்க தமிழக தலைவரா இங்க வட மாவட்டத்துல இருக்கவர் கூட அந்த ஸ்டான்லி மருத்துவமனையில பண்ணதெல்லாம் ரைட்டு. இப்ப தமிழகத்துல உங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இங்க இருக்கிற மாணவர்கள் உங்களை எப்படி வரவேற்கிறாங்க? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு கூண்டுக்குள் அடைபட்டிருக்கக்கூடிய கிளி போல. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் தங்களுக்கு வேண்டியதை உயர்த்தி கேள்வி கேட்டா அவனுடைய குரல் நசுக்கப்படுகிறது, குரல் வரை உடைக்கப்படுகிறது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாநிலங்கள்ல, அண்டை மாநிலத்தில் கூடிய கேரளாவில் கூட பல்கலைக்கழகங்கள் இந்த மாதிரி எல்லா இடங்களையும் தேர்தல் நடக்குது. இவங்க கூட்டணியில தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்யறாங்க இல்லையா இங்கே தமிழ்நாட்டுல. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டிலே எந்த கல்வி வளாகங்களிலும் மாணவ தேர்தல் கிடையாது. இவங்க ஏன் மாணவ தேர்தல் வைக்கல தெரியுமா? எங்கே மாணவர்களிடம் புரட்சி கிளம்பிட்டா, எங்க மாணவர்களுடைய கைகள் ஓங்கிட்டா நம்மளால இது மாதிரி கல்வி நிலையங்கள்ல அரசியல் பிழைப்பு நடத்த முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் சதி செய்து கொண்டு இங்க ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சிகள் தமிழகத்திற்குரிய மாணவர்களின் குரலை ஒடுக்கும் குரலாக இன்றைக்கு வரை இருந்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் கூட ஏபிவிபி வருடா வருடம் நம்ம என்ன சொல்றோம், நம்மளுடைய மாநாட்டிலையா இருக்கட்டும், நம்மளுடைய மற்ற நிகழ்ச்சிகள்ல நம்ம ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது கூட மாணவ தேர்தல் கல்வி வளாகங்களில் கட்டாயமாக தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும். அப்படினாதான் ஒவ்வொரு மாணவனுடைய பிரச்சனையும் அங்க எதிரொலிக்கும். அதன் விளைவாக அந்த பல்கலைக்கழகமா இருக்கட்டும், கல்வி வளாகமா இருக்கட்டும், அது சரி செய்யப்படும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வருஷமும் நாம போராட்டமா இருக்கட்டும், நம்ம ரெசல்யூஷன் பாஸ் பண்றதா இருக்கட்டும், அரசாங்கத்திட்ட மனு கொடுக்கறதா இருக்கட்டும், இது மாதிரி பண்ணிட்டே இருக்கும். இப்படி இங்க நம்ம வேலை பார்க்கும்போது, ஏபிவிபி வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது கல்வி வளாகங்கள்ல கூடங்க இவங்க அரசியல் கட்சி ஆட்கள். இப்போ பாத்தீங்கன்னா பழனி ஆண்டவர் கல்லூரியில, மதுரை பழனி, திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில
கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கலை பிரிவு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ் துறையுடைய MOS வந்து பில்ட் பண்ணி கொலாஸ் பண்ணி இது பண்ணிருக்கு, நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. இப்போ காமராஜர் பல்கலைக்கழகத்துல கூட சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி ஒரு விதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் அரசியல் தன்மையுடையது, கல்வி வளாகங்களுக்குள்ள தேவையற்றது. இப்போ அண்ணாவுடைய பிறந்த நாளை ஒட்டி திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பள்ளிக்கூடத்துல திராவிட கட்சி திமுகவை சேர்ந்தவங்க கல்வி வளாகங்களை போய் அரசியல் பேசிட்டு இருக்காங்க, அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. ஆதாரபூர்வமா ABVP அதெல்லாம் வெளியிட்டு இருக்கோம், அந்த விஷயத்தை எதிர்த்தும் கேள்வி கேட்டு இருக்கோம். இப்படி இவர்கள் கல்வி வளாகங்களில் கூட அரசியல் நடத்துவது மாணவர்களுடைய கல்வியை பாதிக்குமா இல்லையா? மாணவர்களுடைய வருங்காலத்தை, மாணவர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்குமா இல்லையா? அப்போ ஒரு மாணவன் தைரியமா எப்படி ஒரு குரல் கொடுப்பான்? ஆளுகின்ற அரசு எதை சரியா செய்யணும் அதெல்லாம் செய்யறது கிடையாது. பள்ளி இன்ன வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, பாரதிதாசன், அழகப்பா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி பாரதியார் மாதிரி பல்கலைக்கழகங்கள்ல, பெரும்பான்மையான பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தரே கிடையாது, VC கிடையாது. அப்படி இருக்கும்போது நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல பிரின்சிபலே கிடையாது. இந்த அரசாங்கம் சம்பளத்தையும் கஜானாவையும் மிச்சப்படுத்துறதுக்காக கல்வி வளாகங்கள்ல ஒரு சீரான கட்டமைப்பே இல்லாத ஒரு சூழல் தமிழகத்துல இருக்கு. இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மாணவர் தேர்தல் இருக்கக்கூடாது, மாணவர்களுடைய இயக்கங்களான ABVP இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தேசிய சிந்தனை கொண்ட இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடாதுன்றதுல கங்கணம் கட்டிட்டு தெரியுறாங்க. நாளுக்கு நாள் நம்ம எங்கெல்லாம் போய் நிகழ்ச்சி பண்றோமோ பின்னாடியே ABVPக்கு சவாலா இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர். அப்படி இருக்கும்போது ABVP என்ன சொல்றோம் அப்படின்னா, நாங்கள் தொடர்ந்து தமிழகத்தை மாற்றுவதற்கு, தமிழகத்துடைய சூழலை மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறோம், மாற்றுவோம். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இன்னும் ஓரிரு வருடங்களில தமிழகத்துல ஆட்சி மாற்றம் வரும். ஆட்சி மாற்றம் வரும்போது நல்ல விதமான விஷயங்களை மாணவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட, உத்வேகத்தோட ABVP இந்த தமிழகத்துல வேலை பார்த்துட்டே தான் இருப்போம். நாங்க எதற்கும் பயப்படுறதில்லை. சகோதரி லாவண்யா கேஸுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தான், இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக போராடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தான், கள்ளிப்பால் கொடுத்து பெண்களை இந்த தமிழகத்துல கொன்ன தமிழகத்துல அதை தடுத்தவர்கள் ABVP தான். இப்படி நாளுக்கு நாள் வந்து ABVP தங்களுடைய அடையாளத்தை ABVP மாணவர்கள் தங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த தமிழ்நாட்டு சமுதாயத்திற்குரிய மக்கள் மாணவர்களுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு நாளுக்கு நாள் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசிய சிந்தனை கொண்ட ஒரு மாணவர் அமைப்பாக தான் நாங்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கோம். அதை தொடர்ந்து செய்வோம் என்பதையும் சொல்கிறேன்.